நல்லூர் என்ற கிராமத்தில் கோவன் என்ற மிகப்பெரிய திருடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். திருடுவதையே குலத்தொழிலாக கொண்ட இவன் ஏழைகளாகவே இருந்தாலும் அவர்களிடமும் மனசாட்சியே இல்லாமல் கொள்ளையடித்து சென்று விடுவான். அதே நேரம் இந்த திருடன் தான் திருடும் பணத்தில் சரிபாதியை கடவுளின் பங்கு என்று பிரித்து அன்று இரவே கோவில் உண்டியலில் செலுத்தி விடுவான். இதனால் தனது திருட்டில் கடவுளுக்கும் பங்கு இருக்கிறது என்று நினைத்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தொடர்ச்சியாக பல வகையான திருட்டுகளில் ஈடுபட்டு வந்தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருடி வெகு சீக்கிரத்தில் மிகப்பெரிய பணக்காரனாகவும் கோவன் மாறிவிடுகிறான். அதே நேரம் கோவன் தொடர்ச்சியாக கொள்ளையடிப்பதையும் அந்த கொள்ளையடித்த பணத்தில் சரிபாதியை கோவில் உண்டியலில் போடுவதையும் சிவபெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏழைகளின் வயிற்றில் அடித்து பாவங்களை சேர்க்கும் இவன் அந்த பாவத்தில் கடவுளையும் பங்குதாரராக சேர்க்க நினைக்கிறான் என்று நினைத்த சிவபெருமான் இந்த திருடனின் முட்டாள்தனத்திற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இப்படி ஒரு சூழலில் இந்த திருடன் ஒரு நாள் ஏழை ஒருவர் தன் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் கொள்ளையடித்துவிட்டு அதில் பாதியை கோவில் உண்டியலில் போட வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வருகிறான். இரவோடு இரவாக கோவிலில் சுவரேறி குதித்து கோவிலுக்கு உள்ளே செல்லும் அவன் உண்டியலை நோக்கி வேகமாக செல்கிறான். அப்போது திடீரென அந்த திருடனின் 2 கால்களும் செயலிழந்து போகிறது. தனது கால்கள் இரண்டும் செயலிழந்து போனதால் நிலை தடுமாறி கோவில் வாசலிலேயே அந்த திருடன் விழுந்து கிடக்கிறான். உண்டியலில் போடுவதற்காக அவன் கைகளில் வைத்திருந்த பணமும் அவனை சுற்றி சிதறி கிடக்கிறது. கோவிலுக்குள் வந்து கால்கள் செயலிழந்து போன நிலையில் நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பது அந்த திருடனுக்கு புரிய வருகிறது. உடனே அந்த திருடன் கோவிலில் இருக்கும் கடவுளை பார்த்து, நான் திருடும் பணத்தில் சரி பாதியை உனது உண்டியலில் செலுத்தி வந்தேன், ஆனால் நீயோ நன்றி இல்லாமல் எனது கால்களை முடமாக்கி விட்டாயே என்று சரமாரியாக திட்டத் தொடங்கினான். அப்போது கோவிலின் கருவறையில் இருந்து அசிரிரி ஒன்று கேட்கிறது. அந்த அசிரிரி திருடனை பார்த்து, அடே முட்டாள் திருடனே, தெரியாமல் செய்யும் தவறுக்குத்தான் இறைவனிடம் மன்னிப்பு உண்டு. தெரிந்தே செய்யும் எல்லா தவறுகளுக்குமே இறைவனிடம் தண்டனை என்பது கண்டிப்பாக உண்டு. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உனது கால்களை யாம் முடமாக்கினோம். நீ தெரிந்தே திருட்டு தொழிலை செய்து அதில் சரிபாதியை இறைவனின் உண்டியலிலும் போட்டுவிட்டால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டாய். கடவுளை உனது பங்குதாரராக சேர்க்க நினைத்து மிகப்பெரிய பாவத்தையும் நீ செய்துவிட்டாய். நீ செய்த இந்த பாவம் உனக்கு 7 ஜென்மத்துக்கும் கண்டிப்பாக தொடரும். உன்னை போலவே மற்றவர்களுக்கு நிறைய பாவங்களை செய்துவிட்டு கோவில்களுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் மூடர்களுக்கும் இதே மாதிரியான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் அந்த அசிரிரி சொன்னது. அசிரிரி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த திருடன், தெரியாமல் தவறுகள் செய்துவிட்டேன், அதனால் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினான். அப்போது அந்த அசிரிரி, நீ செய்த திருட்டுக்களால் எத்தனையோ குடும்பம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீயும் இனி வாழும் காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க வேண்டும். இதுதான் இந்த ஜென்மத்தில் இறைவன் உனக்கு அளிக்கும் தண்டனை. இந்த தண்டனை 7 ஜென்மங்களுக்கும் உனக்கு தொடரும் என்று சொல்லிவிட்டு அந்த அசிரிரி மறைந்து விட்டது. அசிரியின் வார்த்தைகளை கேட்ட அந்த திருடன் தான் செய்த தவறுகளை நினைத்து மிகவும் மனம் வருந்தினான்.